கேம் சேஞ்சர் லக் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. 12 ராசியில் பிறந்த பெண்களுடைய குணாதிசயங்கள். ஆஹா, எவ்வளோ வித்தியாசங்கள். ஒரு ராசி பெண்கள் பிஸ்னஸ்ல உயர்ந்து காட்டுறாங்க. ஒரு ராசி பெண்கள் ஜாப்ல நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஒரு ராசி பெண்கள் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தே நிறைய சொத்துக்களை சேர்க்குறாங்க. அப்போ எவ்வளோ கேரக்டர்ஸ் வித்தியாசம் இருக்கு பாருங்க. அப்போ இப்போ பார்க்க போற ராசி மகர ராசி. மகர ராசி பெண்கள். மகர ராசின்னு சொல்லும் போதே சனியை ஆதிக்கமாக கொண்டவங்க, செவ்வாய் உச்சமடைகிற ராசி. இவங்க எந்த ஒரு இடத்துலையும் கொஞ்சம் அதிகமான சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க. ஆனால் ஒரு சில இடங்கள்ல இவங்களோட விஷயங்களே இவங்களுக்கு பாதகமாக மாற்றி கொடுத்துருவாங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய, ஏன்னா குரு நீச்சமடைகிற ஒரு ராசி அப்படிங்கிறது இந்த மகர ராசி. இவங்க வாழ்நாளில் கண்டிப்பாக ஒரு அவமான ஒரு பேர், ஒரு சொல்ல கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. ஸோ ராசியிலே சூரியனும் சந்திர நட்சத்திரங்கள் இருந்தாலும் குரு நீச்சம் அடையக்கூடிய ஒரு காரணம், அதுவும் ஒரு காரணம். ப்ளஸ் அந்த ராசியில் செவ்வாய் உச்சம் அடைகிறது. ஸோ நான் இந்த பிஸ்னஸ் பண்ணி லாஸ்னால ஊரை விட்டு ஓடி போனது, சிட் ஃபண்டு பிடிக்கிறேன், அதை ஒரு இடத்துல கொடுத்து ஏமாந்துட்டேன், இவங்ககிட்ட என்னால் பேச முடியல அப்படின்னு போய் தனிமையாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த மகர ராசி பெண்கள் அதிக பாதிக்கப்பட்டவங்க. நம்பின துரோகத்தை, ஒருத்தரை நம்பி நல்லா பேசினாங்க, அவன் தான் என் அம்மானே சொன்னான், அவன் தான் என் அக்கானே சொன்னான், பண்ணிடலாம் சொல்லி நானும் நம்பி கொடுத்து ஏமாந்துட்டு இப்போ தனியாக இருக்கேன் நான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த மகர ராசி. அதே நேரத்தில் நிறைய ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள், உயர்ந்த நிலையில் கோல்டு மெடல் வாங்கிட்டேன், இந்தியாவுக்காக விளையாண்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்போர்ட்ஸில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க எல்லா பெண்களும் மகர ராசி அதிகமாக இருப்பாங்க. ஸோ இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, தாய்கிட்ட பாண்டிங் ரொம்ப கம்மியாக இருக்கும்.